நைட்டுக்கா சப்பாத்தி செய்யலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஈவினிங்காக சப்பாத்தி மாவெல்லாம் எடுத்து பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து எண்ணெய் மேலே விட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ரொம்ப நாளாக துவச்சி துணியெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருந்தோமா, அந்த துணியெல்லாம் இன்றைக்கி மடிக்கணும்னு முடிவு பண்ணி எடுத்து போட்டு எல்லாம் ஒன்றா எல்லாம் மடித்து வச்சுட்டு அவங்கவுங்க துணியெல்லாம் செப்பரேட்டாக எடுத்து வச்சு அவங்கவுங்களது எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டதுக்கப்புறமா திருப்பி சாப்பிட்றதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி எடுத்து வச்சுட்டு பீரோல் துணி எப்படி அடுக்கி வைக்கிறோமோ அது மாதிரி எனக்கு ஃப்ரிட்ஜில் எவ்வளோ இடம் இருந்தாலும் பத்துறதில்ல. சாமான் எல்லாம் அதெல்லாம் வச்சுருப்பேன். இன்றைக்கி அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் உள்ளே வச்சுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு தக்காளி சட்னி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அது எல்லாமே தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து வச்சுட்டு அது கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு சைடில் அப்படியே சப்பாத்தி மாவு உருட்டி அது எப்படி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு ஒன் பை ஒன் எடுத்து போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி நானும் எங்கள் வீட்டில் எல்லோரும் சப்பாத்தி தான் சாப்பிட்டோம். அதுக்கு மேட்சிங்காக அந்த தக்காளி சட்னி நல்லா வந்தது. இன்றைக்கி நல்லா வந்திருந்தது. அதுக்கான அந்த ஆயில் போடுற ப்ரஷ்ஷு நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம எண்ணெய் ஒரே இடத்துல விடுறதோட கொஞ்சமாக விட்டு அந்த ப்ரஷ் பண்ணால் நல்லா சூப்பராக எல்லா இடத்துலையும் ஃப்ளட் ஆகுது. இன்றைக்கான நைட் சாப்பாடு சப்பாத்தி, தக்காளி சட்னி தான் செஞ்சுருந்தோம். நல்லா சூப்பராக வந்திருந்தது.